ஒரு காலத்துல தமிழ் சினிமால போதும் போதும்ன்ற அளவுக்கு பேய் படம் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அந்த ஜானர் மில்கிஃபை ஆயிடுச்சுன்னு நாம சுத்தமா ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஜானர எடுத்துட்டு வந்து பேன் இண்டியா படம் அப்படின்னு ஒரு கண்ட்ராவி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கண்ட்ராவி தான் ராஜசப். நடிச்சா பேன் இண்டியா படம் மட்டும் தான் நடிப்பாங்க நம்ம பிரபாஸும். பேன் இண்டியா லெவல்ல கிரிஞ்சு படம் தான் எடுப்பாங்கிற டைரக்டர் மாருதியும் ஒண்ணா சேர்ந்து எடுத்திருக்க படம் தான் ராஜசப். இவங்க பண்ணி வச்சிருக்க கண்ட்ராவி தான் நம்ம வீடியோல ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஜாலியா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வேகமா போவோமா? ஓகே, இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, அம்னிஷாவை தவிக்கிற பாட்டி அவங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்க பேரனும் அந்த அன்பான பாட்டிக்காக அவரோட தாத்தாவை தேடி போறாரு. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பெரிய பாசிட்டிவ் கிடையாது, எல்லாமே நெகட்டிவ் தான். சீட்டா நம்ம நெகட்டிவ்லாவே போயிடுவோம். பாசிட்டிவா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, நடுவில் சொல்லிட்டே வரேன். இந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் நிஜவாள் தான் எடுத்துட்ட ஸ்டோரி. அதரப்பல்ல ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எதுக்கு எடுத்துருந்தானே தெரியல. இது அடிச்சு துவச்ச ஒரு கதை. இந்த கதை எதுக்கு எடுத்துருந்தாலும் சுத்தமா ஐடியாவே இல்ல. ஸ்கிரீன் பிளே மொக்கையா இருந்தா பரவாயில்ல, சீன்ஸ் கூட மொக்கையா இருக்கு. அதான் தாங்கவே முடியல. பிரபாஸ் முக்காவாசி சீன்ல மாஸ் பண்றாங்கிற பேர்ல தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரே கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காரு. தாங்கவே முடியல அவரோட தொல்லை. அதுவும் சில சீன்ஸ்ல டூப் போட்டு அவரை சிஜி வச்சு ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப மொக்கையா இருக்கு. வாங்கின காசுக்கு ஒழுங்கா படத்துல வந்து நடிச்சா வச்சு பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டாங்க. பிரபாஸ் வேற பத்தாதுன்னா இவங்களுக்கு வேற ஜோடியா 3 ஹீரோயின் வேற. 3 ஹீரோயினா யாருக்கு எப்படியோ, எனக்கு நிதி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த படத்துல ரொம்ப அழகா இருந்தாங்க. சரி, ஓகே, கண்ணுக்குள்ள திரும்ப போவோமா? 3 ஹீரோயினுக்கும் எந்த வேலையுமே கிடையாது. தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட் தான் போட்டுருக்காங்க. இந்த 3 பேருக்கு லவ் ட்ராக் வேற தனித்தனியா, அதுக்கு தனித்தனியா சீன்ஸ் அப்படின்னு போட்டு லென்த்தி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பேயோட பண்ற போராட்டத்தை விட இந்த ஹீரோயினோட பண்ற போராட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். சிஜிசேத் கேரக்டர் ஒரு வில்லன்னு ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த கொடுமை நான் எப்படி என் மாயாடா சொல்லுவேன். ஏன் இப்படி பாக்குறாரு? அந்த கேரக்டருக்கு ஒரு பேசிக் ரைட்டிங், ஒரு பேசிக் ரீசனிங் எதுவுமே கிடையாது. லூசத்தனமா இருக்கு அந்த கேரக்டர். யாரியா நீ? செத்து கூட அவன் சொத்தை வந்து உன் பேனுக்கே தர மாட்டேங்கிற. யாரியா நீ? லூசாயா நீ? சரி, கேரக்டர் ஸ்கிரீன் பிளே எதுவுமே தான் நல்லா இல்லை. பார்க்க மேக்கிங் ஆவாசி நல்லா இருந்துச்சானா சுத்தமா அதுவும் நல்லாவே இல்லை. எல்லாத்தையும் செட்டு போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியவாசி எல்லா சீன்ஸுமே சிஜியில தான் பண்ணியிருக்காங்க. அந்த சிஜியும் நல்லா இருந்துச்சானா அதுவும் நல்லாவே இல்லை. ரொம்ப கண்ட்ராவியா சைல்டிஷா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 350 to 400 crores வந்து இந்த படத்துக்கு பட்ஜெட்டா போட்டுருக்காங்க. அந்த பட்ஜெட்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு சிஜி. ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சீன்ஸாமே புதுசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த சீனுமே கிடையாது. சரிப்பா, படத்தில் விஎஃப்எக்ஸ் இல்லை, ஸ்க்ரீன் பிளே புதுசாக இல்லை, ஹாரர் மட்டும் தான் இல்லை. சரி, காமெடி எலிமெண்ட்டாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா காமெடி பற்றி பேசினா தலையை வளர்த்துற போல இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான காமெடி சீன்ஸாக வச்சிருக்காங்க. இந்த 2026 இதே கூட காமெடி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு காமெடி சீன்ஸாக வச்சிருக்காங்க. ஒரே வார்த்தையில் சொன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங், விஎஃப்எக்ஸ் எதுலையுமே இந்த படம் நல்லாவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப அட்டர் வேஸ்டான படம். இந்த படத்தை எப்படி பிரபாஸ் ஓகே பண்ணாருன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை. இந்த சூரமொக்க படத்துலையும் எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்தது. தமிழோட மியூசிக் மட்டும் தான். அப்போ நிதி அகர்வால் இந்த படத்துக்கு அவர் என்ன பண்ணுமோ அதை அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. ஆனா இந்த படத்துக்கு அவ்வளவுதான் பண்ணவே முடியும். சாங்ஸா சகனா சகனா, ரெபிள் சாப், நாச்சே நாச்சே, இந்த 3 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் வெர்ஷனை விட தெலுங்கு வெர்ஷன், ஒரிஜினல் வெர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பயமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஓகேவான சாங்ஸ் தான் இது எல்லாமே. இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, என்ன எழவியாது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ராஜ்சாப்ல வர ஒவ்வொரு கிரின்ஸையும் தனியா பிரிச்சு பிரேக் டவுன் பண்ணி கலாய்க்கலாம்ன்ற மாதிரி இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ பண்றேன். இது இல்லாம நிறைய படத்தோட ரோஸ்ட் ஐடியா, நிறைய ஜென்யூன் டாபிக்ஸ், மூவிஸ் பேஸ்டான டிஸ்கஷன்ஸ்லாம் ஐடியா இருக்கு. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பை மக்களே. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.